அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1009. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 73. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிப்பதற்காக மீனை விழுங்கச் செய்தார். கப்பலில் நிரப்பப்பட்ட கப்பலில் அவர்கள் சென்றபோது கடல் அலைகளால் சூழப்பட்ட கப்பல் காப்பாற்றப்படுவதற்காக ஒருவரை கடலிலே இறக்கிவிட வேண்டும் என்ற அந்த கால நம்பிக்கையின் பிரகாரம் சீட்டு குலுக்கி போட்டபோது யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் வந்தது. அவர்கள் கடலிலே எறியப்பட்டார்கள். மீன் விழுங்கியது. ஆழ்கடலின் இருளிலே மீனின் வயிற்றிலே அவர்கள் தொடர்ந்து துதி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எவ்வாறு துதி செய்தார்கள் என்பதையும் அல்லாஹ் கூறுகின்றான். அவர்கள் துதி செய்யாமல் இருந்திருந்தால் யுகமுடிவு நாள் வரையிலும், அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையிலும், மக்கள் எல்லாம் எழுப்பப்படும் நாள் வரையிலும் அவர்கள் அந்த மீன் வயிற்றிலேயே இருந்திருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் கூறுகின்றான். فَنَبَذْنَاهُ بِالْعَرَاءِ وَهُوَ سَقِيمٌ وَأَنبَتْنَا عَلَيْهِ شَجَرَةً مِنْ يَقْطِينٍ وَأَرْسَلْنَاهُ إِلَى مِائَةِ أَلْفٍ أَوْ يَزِيدُونَ. மேலும் அவரின் மீது அவர் துதி செய்ததன் காரணமாக அவர் நோயுற்றவராக இருந்த நிலையில் வெட்ட வெளியில் மீன் வயிற்றிலிருந்து அவரை நாம் எறிந்தோம். மேலும் அவரின் மீது நிழல் தருவதற்காக ஒரு சுரை கொடியை நாம் முளைப்பித்தோம். இன்னும் அவரை நாம் ஒரு 100,000 அல்லது அதற்கும் அதிகமானவர்களிடம் நம்முடைய தூதராக அனுப்பி வைத்தோம். ஆகவே அவர்கள் அனைவரும் விசுவாசம் கொண்டார்கள், நம்பிக்கை கொண்டார்கள். ஆகவே நாமும் அவர்களை ஒரு நீண்ட காலம் வரையில் சுகமாக வாழ வைத்தோம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவர் கூட வராத நிலையில அந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் அழிக்கப்பட வேண்டி இருந்த அந்த நிலையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனையின் அறிகுறியை அவர்களுக்கு காட்டினான். அந்த வேதனையின் அறிகுறியை அவர்கள் பார்த்தபோது உடனே ஒருவரல்ல, இருவரல்ல, லட்சத்திற்கும் மேலானவர்கள் ஒன்று திரண்டு அல்லாஹ்விடம் அழுது தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் மன்னித்தான். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், தங்களுடைய நம்பிக்கை பலனளிக்கக்கூடிய விதத்தில் வேதனை வருவதற்கு முன்னர் வேதனையின் அறிகுறியை கண்டதும் நம்பிக்கை கொண்டு வேதனையிலிருந்து தப்பித்து கொண்ட யூனுஸுடைய மக்களைப் போல மற்றொரு ஊரார் இருக்க வேண்டாமா? ஏன் அவ்வாறு இல்லை? அவர்கள் வேதனையின் அறிகுறியை கண்டதும் வேதனை வருவதற்கு முன்னதாகவே நம்பிக்கை கொண்டதனால் இம்மையில் இழிவுபடுத்தும் வேதனையை அவர்களை விட்டும் நாம் நீக்கிவிட்டோம். அன்றி சிறிது காலம் அவர்களை உலகில் சுகம் அனுபவிக்கவும் அவர்களை நாம் விட்டு வைத்தோம். 10வது அத்தியாயத்தின் 98வது வசனத்திலே கூறுகின்றார். இறை தூதர்களுடைய வரலாறுகளில இது போன்ற ஒரு திருப்பு முனையான வரலாறு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. ஒருவர் கூட வரவில்லை. பிறகு ஒட்டுமொத்த பேர்களும் வந்தார்கள். அவர்களை நோக்கி மீண்டும் இறை தூதராக சென்ற யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள், கௌரவப்படுத்தப்பட்டார்கள். அந்த மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை, அதனுடைய சட்ட திட்டங்களை, நடைமுறைகளை, வணக்க வழிபாடுகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே கண்ணியமாக வாழ்ந்தார்கள். அந்த கூட்டத்தாருக்கு அல்லாஹ் வாழ்வை அதிகப்படுத்தினான். பூமியிலே அவர்களை வேதனை செய்வதிலிருந்தும் காப்பாற்றியதோடு அவர்களுக்கு வாழ்வாதாரங்களை வழங்கி சுகமாக வாழச் செய்தான் என்பதையும் இந்த வரலாறுகள் மூலமாக நாம் பார்க்க முடிகிறோம். அதாவது வேதனையால் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களுடைய உருகிய நெஞ்சங்களால் கசிந்துருகி கண்ணீர் மல்கி தன்னை படைத்தவனிடம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடியதால் அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் மன்னித்ததோடு அவர்கள் அனைவருக்கும் இன்னும் உலகில வாழக்கூடிய வாய்ப்பை வழங்கினார். அவர்கள் மட்டும் அந்த வேதனை அறிகுறியை கண்டவுடன் அசட்டையாக இருந்திருந்தால் அவர்கள் அழிக்கப்பட்டிருப்பார். இதே போலதான் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மீன் வயிற்றினிலிருந்து அல்லாஹ்விடம் பிரார்த்திக்காமல் இருந்தால் யுக முடிவு நாள் வரையிலும் அவ்வாறே இருந்திருப்பார்கள்.
ஆக யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு வியக்கத்தக்கது. ஆரம்பத்தில் ஒருவர் கூட வரவில்லை, பிறகு எவரும் ஈமான் கொள்ளாமல் இறை நம்பிக்கை கொள்ளாமல் இல்லை என்ற நிலையிலே அல்லாஹ் ஆக்கி வைத்தான். அவர்கள் கேட்ட பிரார்த்தனையையும் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.